सुवर्णाभदिव्याम्बरीर्भासमानां क्वणकिङ्किणीमेकलाशोभमानां रसहेमपट्टेन विद्योतमानां कटिं भावये स्कन्दते दीप्यमानाम् सुवर्णाभदिव्याम्बरीर्भासमानां अम्बरம்னா வஸ்திரம்னு அர்த்தம். பகவான் சகச்சவேது திருமேனி அதில் வெண்பட்டு கொடுத்துருக்கான். ஸ்வர்ணமாட்டமாக இருக்க வரணும். சுவர்ணாப திவ்யாம்பரேகி பாசமானாம். இது எல்லாம் கட்டிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். கட்டிம்பாவையே அப்படின்னு சொன்னால் கட்டினா இடுப்பு. அந்த இடுப்பை நான் தியானம் பண்ணுறேன். பாவையேனா பாவையேன்னு சொன்னாலும் பாவையாமின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம்தான். பாவையேங்கிறது ஆத்மநேபதம், பாவையாமிங்கிறது பரஸ்மேபதம். இதுக்காக சொல்கிறேன், பாவையாமி இருக்கிறாமன்னு பிரசித்தமாக சுவாதி திருநாளுடைய கீர்த்தனை இருக்கணும். பாவையாமினா தியானம் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். கட்டிம்பாவையே இடத்த பொறுத்து அர்த்தத்தை கொடுக்கும். கட்டிம்பாவையே ஸ்கந்ததே தீப்யமான. அந்த இடுப்பு எப்படி இருக்குது? ஸ்வர்ணத்தான இழைக்கிற மாதிரி இழைச்ச மாதிரி வஸ்திரம் பட்டு பீதாம்பரம் கொடுத்துருக்கு. சுவர்ணபதிவ்யாம்பரிர்பாசமானா. குருவாயூரப்பனை பற்றி சொல்கிற போது மற்றத்தில் சொன்னார், குருவாயூரப்பன் நீலமேக சாமலமான வர்ணமும் அந்த நீல திருமேனி மேலே வெண்பட்டு உடுத்தினா இந்திர நீல மணின்னு ஒரு மணி தேவலோகத்தில், ஹரிமணின்னு பேர். ஹரின்னு சொன்னால் இந்திரன் அர்த்தம். தியாகராஜ சுவாமி சொல்கிற போது ராமரை வர்ணிக்கிற போது சுரபதி நீலமணி நிபதனுத்தம். மோகன கீர்த்தனையில் சொல்கிற போது சுரபதினா சுரன்னா தேவர்கள், தேவர்களுக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடிய இந்திரன். அந்த இந்திர நீலமணி சுரபதி நீலமணி நிபதனுத்தோ அப்படின்னு மோகன கீர்த்தனையில் பாடினார். இந்த இந்திரநீல மணிக்கு மேலே ஸ்வர்ணத்தை உருக்கி விட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் குருவாயூரப்பனுடைய இடுப்பில் இருக்கக்கூடிய பட்டு வஸ்திரமானது. சக்ராஸ்மன்யஸ்த தப்தோ ஜ்வலகனகனிபம் பீதச்சேதம் ததானம் தியாயாமோதிப்தரஷ்மி ஸ்புடமணிரசனா கிங்கிணி மண்டிதம் த்வாம் சுவர்ணாபதிவ்யாம்பரிர்பாசமானா क्वणकिङ्किणी मेखलाशोभमानां रसत् हेमपट्टेन विद्योतमानां कटिं भावये स्कन्दते दीप्यमानाम्. இடுப்பில் போட்டிருக்கக்கூடிய ஆனால் மேகலான்னு பேர் இருக்கு. ரெண்டு விதமாக உண்டு. பிளெயினாக இருக்கக்கூடியது ஒன்றும், மணிகள்லாம் கோத்ததாக ஒன்றும். இந்த மணிகள் கோத்த மேகலுக்கு தான் மணிமேகலைன்னு பேர். தமிழில் ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி இதெல்லாம் இருக்கணும். எப்பயோ ஸ்கூலில் எங்கேயாவது படிச்சிருப்போம் அதை பற்றி. அதில் மணிமேகலைங்கிறது சுத்த சம்ஸ்கிருத பதம். வேடிக்கைன்னா தமிழில் பெருங்காப்பியம்னு சொல்கிறோம். காவியம் தான் காப்பியம்னு வந்துவிட்டு தமிழில். ஆனால் மணிமேகலாங்கிறது மணிமேகலைன்னு வந்துவிட்டு. ஆஸ் அ கன்செஷன் டு தமிழ் மணிமேகலைன்னு வந்துவிடுச்சு. மணிமேகலான்னு சொல்லியிருந்தா சுத்த சம்ஸ்கிருதமாக இருந்திருக்கணும். மேகலாங்கிறது இடுப்பில் போடக்கூடிய ஒட்டியானம். அது மணிகள்லாம் ரொம்ப கிட்டக்க நெருக்கமாக ஒன்று உரைச்சிற மாதிரி ஒரு டைட்லி பேக்கடாக இருக்கணும். வேணியில் இருக்கக்கூடிய புஷ்பமாட்டமாக நம்ம ஊரில் ஒரு முழத்துக்கு 50 ரூபான்னு சொன்னாக்க ஒரு 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 வேணிக்கே 100 ரூபா சொல்லலாம். மகாராஷ்டிரத்தில் போனேன்னா வேணி ஒரு ஷான் தான் இருக்கும். ஆனால் ஒரு வேணி வச்சுன்னா தலை நிறைய இருக்கும். இங்கே 4 முழம் புஷ்பம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேணி வச்சுருந்தாக்க. அது நிறைய அடர்த்தியாக இருக்கணும் புஷ்பம். அது மாதிரி அடர்த்தியாக மணி இருக்கணும். பழைய காலத்தில் செக்யூரிட்டி அவ்வளோ பெரிய சிரமமாக இல்லாத போது, இந்த ஜிபிஎஸ் எல்லாம் இல்லாத போது, சிசிடிவி எல்லாம் இல்லாத பொழுது, பல குழந்தைகள் இருக்கா குடும்பத்தில். சின்ன குழந்தை அது பாதி தவிழறது, பாதி தளர் நட போடுறது, வீட்டில் உள்ள காரியங்களையும் கவனிக்கணும். ஆயா கிச்சனை விட்டு வெளியிலையும் வர முடியல. இப்போ இருக்கக்கூடிய பலவிதமான மாடர்ன் எய்ட்ஸ் எல்லாம் கிடையாது. வாஷிங் மிஷின், இந்த கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கி கிடையாது. எல்லாம் வாங்க கையால் தான், ஃபிசிக்கலாக தான், மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். இந்த குழந்தையும் ஒரு கண்ணி வச்சுருந்தாகணும். இந்த மணிகள் கோத்து இருக்கக்கூடிய மேக்கலையை இடுப்பில் போட்டு விட்டுட்டா மணி உரச சப்தத்தில் இந்த குழந்தை இயர் ஷாட்டில் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸும் சர்வ் பண்ணியிருந்தது. அந்த மாதிரி மணிகள் வச்சு இருக்கக்கூடிய மேகலை அதுவும் சொர்ணமாக இருக்குது. சொர்ணத்தால் ஏற்பட்ட வஸ்திரத்துக்கு மேலே
ஸ்வர்ணத்தால் ஏற்பட்ட ஒரு மணிமேகலை அப்படி அலங்காரமாக இருக்குது. சுவர்ணாப திவ்யாம்பரிமாசமானாம் குணக்கிங்கினி மேகதாசோபமானாம். குணத்துனா சப்திக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் நெருக்கமாக இருக்கணும் மணிகள்னு சொன்னேன். ஒரு இன்ச்சுக்கு ஒரு மணி இருந்தால் சப்தமே வராது. ஒன்று வருஷத்துக்கு ஸ்கோப் இல்லையோனும். குணக்கிங்கினி மேகதாசோபமானாம். பெரிய இடத்து பிள்ளை நம்மாத்து குழந்தைன்னா ஒரு மேகலை பவுன் விற்கிற வேலையில் அதெல்லாம் ஒன்றும் நினச்சி பார்க்க முடியாது. ஏதாவது இமிட்டேஷன் வேணால் வாங்கி போட முடியும். அவருக்கு அசல் ஸ்வர்ணத்தில் அது 2 விதமாக இருக்குது. அந்த மேகலை ஒன்று மணிகள் கோத்ததாக, ஒன்று பிளெயின் பட்டியாக இருக்குது. பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு கோல்டு பெல்ட் மாதிரி இப்படி ஒன்று இருக்குது. அது லசத் ஹேமபட்டேன வித்யோதமானாம். சாதாரணமாக சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கலை, கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை. முருகன் குலதெய்வம், எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வத்துக்கு ஏதோ வேண்டிண்டா, நான் ஒரு வெள்ளி அருணாள் சாத்திரை குழந்தைக்கு, குழந்தை பிறக்கட்டும் ஒரு வெள்ளி அருணாள் சாத்திரை சுவாமிக்குன்னு வேண்டிப்பான். அப்புறம் வெள்ளி அருணாள் எவ்வளவு மெலிஷாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணி குழந்தைய கொண்டு விட்டு சுவாமிக்கு சாத்திரமோனோ நம்மாது குழந்தைக்கு தங்கத்தில் அருணாள், முருகனுக்கு இல்லை கிருஷ்ணனுக்கு ரொம்ப மெலிஷாக ஒரு, நான் எக்ஸாஜரேட் பண்ணதை எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லர் ஒருத்தர் நம்ம மகத்தில் பொண்ணு கல்யாணத்துக்கு போது வந்து ஜுவல்லர்ஸ் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபோன் வந்துட்டே இருக்கும் அவருக்கு உட்காந்துருக்கும்போது. இங்கேருந்து ஒரு அம்மா கேட்குறா, நீங்கள் 1 கிராமில் திருமங்கலத்தை பண்ண முடியுமான்னு கேட்டேன். அவருக்கும் ஆச்சரியம், எனக்கு அதை பற்றி தெரியாது. அவர் இஸ் அ ப்ரொஃபஷனல் இந்த ஃபீல்டு, நான் ஐ எம் ஆர்டினரி லேமேன். ஆனால் 1 கிராமில் சாதாரணமாக ஒரு திருமங்கல் சொன்னால் சாதாரணமாக நம்ம மாது குழந்தைகளுக்கு தான் 1 பவுனில் பண்ணுவோம், 1/2 பவுனு. இன்னும் ரொம்ப போனால் 1/4 பவுனாவது வேண்டாமா, 2 கிராமாவது வேண்டாமா, 1 கிராமில் 2 திருமங்கலம் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு அந்த அம்மா. அங்கேருந்து நான் ஏதோ வேண்டுதல், சுவாமிக்கு வேண்டுதல், சுவாமிக்கு தானே அது 1/2 கிராமாக பண்ணிவிடலாம், 1 கிராமாக பண்ணிவிடலாம், அப்படியெல்லாம் தொடருது. இங்கே வந்து முருகனுக்கு நல்ல ஸ்வர்ணத்தால் ஏற்பட்ட ஒரு பட்டி. ரசத்ஹேம பட்டேன வித்யோதமானா கட்டிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானம். இப்படி ஸ்வர்ண வர்ணத்தோட சக்கச்சவேன்னு இருக்கான் குழந்தை பாலமுருகன். இடுப்பில் ஸ்வர்ணத்தை உருக்கி விட்டாப்புல ஒரு வஸ்திரம், பட்டு பீதாம்பரம், அதுக்கு மேலே ஸ்வர்ணத்தாலேயே மணிகள் கோத்து இருக்கக்கூடிய மேக்கலை ஒன்று, பிளெயின் மேக்கலை ஒன்று பிளெயின், ஒன்று வந்து ஆர்னமெண்டலாக இருக்கக்கூடியது. 2 சொன்னாள். குணக்கிங்கினி மேகதாசோபமானாம் ரசத்ஹேம பட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம். இப்படி இருக்கக்கூடிய உன்னுடைய இடுப்பு பிரதேசத்தை நான் தியானம் பண்ணுறேன். ஆச்சாரியாளுடைய வாக்கில் என்ன தனி பெருமைனாக்க, தெரியாத வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லிப்பார், தெரிஞ்ச வார்த்தைகளுக்கு புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவார். பாஷ்யங்களை பார்த்தா தெரியும். நமஸ்கரோதி எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். நமஸ்கரோதினா நமஸ்காரம் பண்ணுறாருன்னு அர்த்தம். அங்கே இதுக்கு ஒன்றும் வியாக்கியானமே தேவையில்லையே, ஸ்பஷ்டோர்த்தகான்னு வேற ஒரு வியாக்கியானமாக இருந்தால் அர்த்தம் ஸ்பஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆச்சாரியால் ஒரு இடத்துல பிரஹ்வீபாவம் பிரகட்டீகரோத்தின்னு அர்த்தம் பண்ணுறார். நமகாங்கிற சப்தத்துக்கு பிரஹ்வீபாவம் பிரகட்டீகரோத்தி, அது நமஸ்காரத்துக்கு பிரஹ்வீபாவம்னு சொன்னால் நமஸ்காரம் நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு புதுசாக ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை ரிப்பீட் ஆகாது. இந்த ஸ்லோகத்தில் முழுக்க பாருங்கோ, அதாவது ரசத்ஹேமபட்டேன வித்யுதமான முதல்ல ஆரம்பிக்கிற போது சுவர்ணாப திவ்யம்பரே பாசமானம் குணக்கிங்கினி மேகலாசோபமானாம் ரசத்ஹேமபட்டேன வித்யோதமானாம் கட்டிம்பாவயே ஸ்கந்ததே தீப்யமானாம். பாசமானாம், வித்யோதமானாம், சோபமானாம், ஜோதமானாம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், பிரகாசிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ண மாட்டேன். இது மகாகவிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய லட்சணம். இது சுவர்ணாப திவ்யாம்பரைஹி பாசமானாம் திவ்யாம்பரைஹி பாசமானாம் பாசமானாம் சுவர்ணாப திவ்யாம்பரைஹி பாசமானாம் குணத்கிங்கினி மேகலா சோபமானாம் குணத் கிங்கிணி மேகலா சோபமானாம்
லசத்ஹேமபட்டேன லசத்ஹேமபட்டேன வித்யோதமானாம் லசத்ஹேமபட்டேன வித்யோதமானாம் கட்டியும் பவயே ஸ்கந்தா கட்டியும் பவயே ஸ்கந்தாத்தே தீப்யமானாம் கட்டியும் பாவயே ஸ்கந்தத்தே தீப்யமானாம் ஸ்கந்தாத்தே தீப்யமானாம் அது சொல்லிவிட்டு மார்பை வர்ணிக்கிறார்.